எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க? அப்ப அவங்க பரமனுக்கு துரோகம் பண்றாங்களா? என்ன நர்மதா? ஏய், என்ன இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஒரு மாதிரியா வேற இருக்கா? உனக்கும் பரமநந்தனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய குழப்பம். என்ன குழப்பம்? ஏய், என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் நர்மதா. ஹாஸ்பிட்டல்ல பாக்கும்போது ஒரு பக்கமும், வீட்ல பாக்கும்போது ஒரு பக்கமும் தான் கட்டு இருந்துச்சு. உனக்கே அது தெரியும் போது பரமநந்தனுக்கு அது தெரியாதா என்ன? ஏய், என்ன பேசுற நீ? பரமனுக்கு அம்மாக்கு அடிபட்டுடுச்சேங்கிற பாசம் மட்டும்தான் இருக்கும். அந்த பாசம் அவன் கண்ணை மறைச்சிருக்கும். அதனால நாம இப்ப சொன்னா கூட அவனால அதை ஒத்துக்க முடியாதுன்னு தான் தோணுது. அவங்களே பரம மேல வச்சிருக்கிற மிதம் மிஞ்சிய நம்பிக்கையில தான் இப்படி கட்ட கூட மாத்தி போட்டு என்னென்னவோ பண்றாங்க. ஏன்னா தனக்கு ஒண்ணுனா பரம என்ன வேணா செய்வான்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அவங்க என்ன சொன்னாலும் பரமநந்தன் தான் கேக்குமே. அப்படி இல்ல நர்மதா. இப்போ பரம முதல்ல இருந்த பரமனே இல்லையே. அடிதடி வம்பு தும்பெல்லாம் விட்டுட்டு ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருக்கான். அவங்க மறுபடியும் அவனை அடிதடிக்கு இழுக்க தூண்டுறாங்களோன்னு தோணுது. என்னடி சொல்ற? ஏன்னா பரம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்தமா திருந்திருவான். அதுக்கப்புறம் அவன் எந்த வேலைக்கும் வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. ஆ, ஆ, அப்படின்னா அவங்க அவ்வளவு மோசமானவங்களா? அப்படிதான் தோணுது. ஏன்னா அவங்க மேல அந்த பாண்டியனுங்கிற ஆளு கையே வைக்கல. ஆனா அவரு கை வச்சதா பொய் சொல்லி அவங்க பரமனை தூண்டி விட்டு அந்த பாண்டியனை அடிக்க வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க போட்ட டிராமாவே அதுக்குதான் எனக்கு இப்பதான் புரியுது. ஏய், என்னடி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி வரிசையா கதை சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உண்மையாவா இருக்கும்? எனக்கே குழப்பமா இருக்கு. ஹே, என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா வச்சு பாக்கும்போது அப்படிதான் தோணுது. ச்சே, பரமண்ண என்னடானா அவரை பெத்த அம்மாவை விட ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு போய் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? அதான் எனக்கும் புரியல.